பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 17வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஆமேன், ஹல்லேலூயா. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு. இங்கே ஒரு மனுஷியை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் புத்தி உள்ளவளாக காணப்படுகிறாள். பிரச்சனையின் வரும்பொழுது, ஒரு காரியம் துவண்டு போகிற மாதிரி ஒரு காரியம் வரும்பொழுது மற்றவர்களை அணுகாம அவளை பலப்படுத்திக் கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் கவனமா இருக்கிறவள், தன்னோடு கூட இருக்கிற செயல்பட வேண்டிய எல்லா காரியத்திலும் தன்னைத்தானே அவள் பலப்படுத்திக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நம்ம பலவீனப்பட்டோம்னா நம்மளை பலப்படுத்துவதற்கு கண்டிப்பா 2வது ஆள் 3வது ஆள் தேவைப்படுகிறது. யாராவது வீடேறி வந்து ஏன் இப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க இதை எழுந்து செய்யுங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு உங்க வீட்டேறி வந்து சொன்னாதான் நீங்க எழுந்து நிற்பீங்களே. ஆனா இன்னைக்கு காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த குணசாலியானவள் தேவனுடைய பிள்ளையானவளுக்கு பலப்படுத்துவதற்கு 3வது ஆள் தேவையில்லை, 2ஆம் ஆள் தேவையில்லை. தேவன் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். காலையில எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே தேவ பலன் மேலிருந்து உன்னதத்திலிருந்து நமக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நீங்கள் எதுல பலவீனப்படுகிறீர்களோ, வியாதியாகட்டும், பலவீனமாகட்டும், பயமாகட்டும், எங்கெல்லாம் விழுந்து போகிறீர்களோ அங்கே ஒரு பலன் தேவைப்படுதுன்னா, நீங்க எழுந்து நிற்பதற்கு பலன் தேவைப்படுதுன்னா தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. தேவன் தாமே உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். தேவ பிள்ளையாய் இருக்கிற அவளுக்கு பலத்தை பெறுவதற்கு தனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார், தன்னோடு இருக்கிற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று அவள் அறிந்து இருட்டோட எழுந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் சரியா செய்து தேவ சமூகத்தில் அமர்ந்து தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நீங்க உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஏராளமாய் உண்டு. மற்றவர்கள் வந்து உங்க காரியங்களை குறித்து சொல்ல வேண்டியதோ பேச வேண்டியதோ அவசியம் இல்லை. ஆமென். வேதாகமத்தில் அருமையான ஒரு சகோதரி குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள்ல இவ்விதமாய் சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். சூனேமித்தியாள் என்ற ஊர்ல ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறாள். அவள் எப்பொழுதும் வந்து தன்னுடைய வேலைகளில் சுறுசுறுப்பாய் இருக்கிறவள். அவளுடைய வீட்டிற்கு ஒரு ஊழியக்கார் வந்து போகிறார், எலிசா என்ற ஊழியக்காரர். அவர் வரும்பொழுதெல்லாம் இவள் அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கவனித்துக் கொள்ளுகிறாள். பக்தி உள்ளவளாக, தேவனுக்குள்ள தேவ பயபக்தி உள்ளவளாக காணப்பட்டா. ஒரு நாள் எலிசா யோசிக்கிறான், இந்த பிள்ளைக்கு நாம் எதாகிலும் செய்ய வேண்டுமே என்று தன் வேலைக்கார்ட்ட கேட்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன குறை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அவளுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம். அவளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது, அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து எப்படியாகிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. உடனே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து இந்த சகோதரி கிட்ட சொல்லுகிறார், நீ கவலைப்படாதமா, உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போகிறார். அதே வார்த்தை நிறைவேறியது. அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். கடந்த அந்த ஆசீர்வாதத்துக்காக அவள் காத்திருந்து தேவ சமூகத்தில் இருந்த பொழுதெல்லாம் தேவன் அவளுக்கு நேர்த்தியான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்திருந்தார். காலம் சொல்லுகிறது, அந்த குழந்தை பலவீனம் அடைகிறான். திடீர்னு என்று ஒரு நாள் தலை நோவுகிறது என்று சொல்லி அவன் மரித்து போகிறான். இதுதான் முக்கியமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலையில தேவ பக்தியாய் வாழ்ந்தவளுக்கு தேவன் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை இப்பொழுது அவள் மடியிலேயே மரித்து போகிறது. இப்பொழுது இந்த இடத்துல தான் அந்த பிள்ளை தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த வீடு சந்தோஷமா இருந்த வீடு மரண வீடாய் மாறுகிறது. மாறின உடனே என்ன நடக்க வேண்டும்? அந்த இடம், அந்த பிள்ளை விழுந்து போனதுமே என்ன நடந்திருக்கும்? நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, அந்த வீட்டையே 2ஆயிருப்போம், ஊரையே 2ஆக்கிட்டு இருப்போம். ஊரெல்லாம் போய் சொல்லி அழுது, நான் கேட்கவே இல்லை, தேவனே வந்து குழந்தையை கொடுத்து இப்படி பண்ணிட்டாரு, அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஊர்ல இருந்து இப்படி வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் மத்தியில இந்த மரண செய்தியை பெரிய அளவுல நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். ஹல்லேலூயா. ஆனா இங்கே இந்த ஸ்திரீ என்ன தெரியுமா பண்ணுகிறா? தன்னோடு கூட இந்த ரகசியத்தை வைத்துக்கொண்டு தேவ மனுஷனை நோக்கி போகிறா. தன் புருஷன்கிட்ட சொல்றா, நீர் ஒரு கழுதையை அனுப்பும், நான் தேவ மனுஷனை பார்க்க வேண்டும் என்று. கழுதை மேல குழந்தையை போட்டுக்கொண்டு பேசாமல் அமைதியாய் போகிறா. சொல்லுகிறான் வேலைக்காரன்கிட்ட, ஓ வழியில நிக்கவே நிக்காத, நீ நீட்டா தேவ மனுஷங்கிட்ட தான் போகணும்னு. இங்கதான் ஒரு பியூட்டி, இங்கதான் ஒரு ஞானத்தை காண்கிறோம். இங்கதான் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில பலனால் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு அழுகை வராம முயற்சி பண்ணி தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறார். நம்ம வழியெல்லாம் பேசிக்கிட்டு வருவோம், வழியெல்லாம் தூற்றிக்கிட்டு வருவோம், வழியெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை விதைச்சிருப்போம். என்ன ஆண்டவர், என்ன அவருக்கு என்ன குறை வச்ச, நான் எவ்வளவோ செஞ்சேனே, எனக்கு எதுவுமே செய்யலையே, என் பிள்ளை இப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு வழியெல்லாம் நம்ம புலம்பிருப்போம். வழியெல்லாம் பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லியிருப்போம். ஆனால் இவ எங்கேயுமே பேசல. ஹல்லேலூயா. அருமையானவளே, இந்த நாட்களில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனமா இந்த பிரசங்கத்தை கேளுங்க. தேவன் தாமே உங்களோடு முகமுகமாய்
பேசுகிறார். மரண வீட்டை அவள் வெளிப்படுத்தல, தன்னுடைய வீட்டின் ரகசியத்தை அவள் வெளிப்படுத்தல, விழுந்து போன கூடாரத்தை அவள் வெளிப்படுத்தல, மரித்து போன சூழ்நிலையை அவள் வெளிப்படுத்தல. நீட்டாய் ஓடி தேவ மனுஷன் முன்பதாக விழுகிறா. நீர் கொடுத்த பிள்ளை, நீர் சொன்ன வாக்கின்படி, நான் அன்னைக்கே சொன்னேனே பொய் சொல்லாதீங்கன்னுட்டு, நீங்க கொடுத்த பிள்ளை என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறா. உடனே எலிசா ஜெபிக்கிறான், அந்த பிள்ளை உயிர் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாம்மா விசுவாசம், இதுதாம்மா பலப்படுத்துதல். சூழ்நிலைகள் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, பிரச்சனை இல்லாம நம்ம வாழும்போது நம்மளை ரெடி பண்ணி பலனா இருந்து என்னால முடியும்னு பேசுகிற வார்த்தை அல்ல. விழுந்து போகும்பொழுது, பலவீனம் அடையும் போது, பயம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பணம் இல்லாத போது, சண்டை வரும்போது, வியாதி வரும்போது உங்களை நீங்களே பலப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கை பெற்றுக்கொள்ளுங்க. தைரியமா எழுந்து ஓடுங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவார், தேவன் உங்களை நடத்துவார். இந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியும், கிறிஸ்து கொடுத்த பலன் இது, கிறிஸ்து கொடுத்த பிள்ளை இது, கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை இழந்து போக மாட்டேன் என்ற ஒரு உணர்வு அவளுக்கு இருந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு அந்த உணர்வோடு கூட பாருங்க, உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்க. கொடுத்த இந்த வருட வாக்குத்தத்தம் உண்டு, இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உண்டு. உங்களை பலப்படுத்துங்க. 3ஆம் ஆள் கிட்ட போகாதீங்க. நீ தூங்கி எழுந்திருக்குள்ள எல்லாருக்கும் அந்த போயிடும், அந்த மைனஸான வார்த்தைகள் போயிடும், உங்கள் வீட்டு ரகசியங்கள் வெளியில போயிடும், உங்களை சார்ந்த எல்லா பிசினஸ் ரகசியங்கள் வெளியில போயிடும். அதெல்லாம் வெளியில விடாதீங்க. மௌனமாய் ஞானமுள்ள ஸ்திரீயை போல நடந்து கொள்ளுங்க. அது இந்த பிரசங்கம் யார் கேட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்களை நீங்களே பலப்படுத்துங்க. உங்களை நீங்களே இடைக்கட்டி கொண்டு உங்க கைகளை பலப்படுத்தி தேவனை நோக்கி பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து உங்க கையில கொடுப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். பயத்தையும் பலவீனத்தையும் எடுத்து போடுங்க. வியாதி விக்கனங்களை எடுத்து போடுங்க. கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.